நீங்கள் ஒரு ரசிகர் மன்ற தலைவர் உதயநிதியே ஒரு நடிகர்னு இந்த மக்கள் நம்பி அவருக்கு வேற ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சு அந்த ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருந்த ஆளை கொண்டு வந்து நீங்கள் அமைச்சராக போட்டால் அப்போ குழந்தை கஞ்சா கொண்டு போகிறத பற்றி அவருக்கு மனம் பதப்பதைக்காது. இப்போ ஏதோ இந்த பெண்களுக்கு கர்ப்பவாய் புற்று பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யாரை கொண்டு வந்து இவங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற படத்தில் நடிக்க வைக்கிறாங்க? ஒரு போர்னோ ஆக்ட்ரஸ் இல்லையா அந்த அம்மா? இவ்வளோதான் உங்கள் தரம், இவ்வளோதான். இது என்னன்னா, இது யாருமே இதை வந்து நான் பேசுறதுனாலேயே சமூகம் எப்படி பார்க்கும்? இதை அதிமுக அதனால இந்த அம்மா இப்படிலாம் பேசிட்டு போகிறா. இது அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி கிடையாது. இது ஒரு நியாயம். ஏன் சார் நீங்கள் வந்து ஒரு படம், இந்த ஒரு அரசாங்கத்தின் சைட்லேருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு விழிப்புணர்வு படத்துக்கு தமிழ்நாட்டில் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் ஒரு 18+ கண்டென்ட்டில் நடிக்கிற அவளை கொண்டு வந்து நீங்கள் நடிக்க வைக்கிறீங்க. நம்ம யாரும் அதை கேள்வி கேட்க மாட்டோம், யாருக்கும் நமக்கு அக்கறை கிடையாது. அப்போது இந்த 18+ நடிக்கிற ஆட்களை கூட்டிகிட்டு வர அளவுக்கு தான் அன்பில் மகேஷோட தரமும் சிந்தனையும் இருக்குது. அவர் தான் நமக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அப்போ இந்த தமிழ்நாட்டோட இந்த 5 வருஷத்தில் பள்ளிக்கல்வித்துறை எவ்வளோ கேவலமாக போயிருக்கு யோசித்து பாருங்கள். எவ்வளோ கேவலமாக போக்சோ வழக்குகள் பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே தான் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணினார் அன்பில் மகேஷ்? இப்படியெல்லாம் அவருக்கு நடக்குதான்னு கேட்டால், இன்றைக்கி இங்கே ஒரு கொலை நடந்துச்சா அப்படின்னு கேட்பார். இன்றைக்கி இங்கே ஒரு ஸ்கூலில் இப்படி ஒரு பொண்ணுக்கு மொலாஸ்டேஷன் நடந்ததான்னு கேட்பார். ஏன்னா அவ்வளோதான் அவன் அக்கறை. அப்போது நீங்கள் பணம் திருடணும், அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கணும், இதே சிந்தனை இருக்கின்ற ஆட்களை நீங்கள் அமைச்சர்களாகவும் முதலமைச்சராகவும் உட்கார வச்சா தமிழ்நாடு இப்படி தான் நாசமாக போகும். கூட இருக்கிற இந்த எந்த ஒரு கட்சியும், கம்யூனிஸ்டுகள் கெட்டதில் விசிகேக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. காங்கிரஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தான் பார்த்துக்கும். அப்போ கூட இருக்கிற யாருமே கேட்காது. எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் எழுப்புகின்ற இம்மாதிரியான நியாயமான விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரவே சேராது. அன்னைக்கு மட்டும் அவர் அப்பாவுக்கு கேமரா, அங்கே சட்டமன்றத்தில் இருக்கிற கேமராலாம் வேலை செய்யாது. அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்போ இவ்வளோ அக்கிரமங்கள் நடக்கும்போது, இந்த மாதிரியான ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் இவ்வளோ அக்கிரமம் நடக்குது, தமிழ்நாடு ஒரு சுடுகாடை போல் எல்லா இடங்கள்லையும் மாறிட்டு வருது அப்படிங்கிறத நேர்மையாக பதிவு செய்வதற்கு பத்திரிகைகள் இல்லை, கூட்டணி கட்சிகள் இல்லை. எதிர்கட்சி மட்டும்தான் கேட்டு இருக்குது. எதிர்கட்சியோட குரலை மக்களிடம் கொண்டு போய் சேராமல் இருப்பதற்கு பத்திரிகைகள் வேலை பார்க்கின்றன. சட்டமன்றமும் அப்பாவும் சொல்லிட்டு ஒரு சாபக்கேடான ஒரு சபாநாயகரும் மிக முக்கிய காரணிகளாக இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு ரீசன். அதே மாதிரி இங்கே அந்த சமூக ஆர்வலர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட்னு ஒரு ஜேர்னல் இருந்தது.